ஹாய் டார்லிங்ஸ், இன்றைக்கி ஜெமினோட எஃப்எஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ சீன் ஸ்டார்டிங் வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எஸ்கேயில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒயன் அவளோட பேக்கோட என்ட்ரன்ஸ்குள்ளே நடந்துட்டு வரா. அவள் இன்னும் அந்த ஊருக்கு வந்து புதுசுனால கொஞ்சம் திக்கி தான் நடக்கிறா. ஒயனோட மைண்டில் வந்து என்னென்னா, அப்பா வழக்கம் போல் இன்றைக்கி டே செம ப்ரைட்டாக இருக்குது. ஆனால் ஏன்னே தெரியல, காலேஜ் வர வரையிலும் யாரோ என்னை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து என்னென்னா, கேம்பஸோட டெரஸ் மேலே நின்றுக்கிட்டு இருக்க யாருன்னா ஜிம்மின் வந்து தூரத்தில் ஒயனை பார்த்து நிற்கிற மாதிரி. ஆனால் அவன் கையில் வந்து அந்த மேஜிக்கல் புக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிம்மினோட மைண்டில் வந்து என்னென்னா, இன்றைக்கி அவள் லாவெண்டர் கலர் ட்ரெஸ் போட்டுகிட்டு இருக்க. சீரியஸ்லி அவள் ட்ரெஸ் சென்ஸ் ஆகிட்டே போகுது. நேற்று ராத்திரி நான் புக்கில் எழுதுனது இப்போ நடக்க போகுது. சடனாக கேம்பஸில் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு பொண்ணோட கையில் வச்சுட்டு இருக்க ஃபுல் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் தெரியாமல் தடுக்கி விழறா. அந்த பாக்ஸில் இருந்து ஒயனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான இந்தியன் ஒயனுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டு டேரி மில்க் சில்க் பறந்து வந்து அப்படியே கரெக்டாக ஒயனோட ஓப்பன் பேக்கில் விழுது. அப்போ ஒயன் வந்து ஷாக் ஆகி பார்க்குறா அவள் பேக்கை. ஹேய், என் பேக்கில் எப்படி இந்த சாக்லேட் வந்து விழுந்துச்சு? இது யாருதுன்னே தெரியல, ரொம்ப எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஆச்சு, இது எஸ்கேயில் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் ஆச்சு அப்படின்னு அவள் பார்க்குறா. இப்போ ஒயன் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா, ஆனால் யாருதுன்னே தெரியல. அவள் தோலில் கரெக்டாக அந்த பேக்கில் வந்து விழுது. அப்போ வந்து காலேஜ் ஈவினிங் தான் காட்டுறாங்க. ஒயன் அவனோட எக்ஸாம் அசைன்மெண்ட்டுக்காக லைப்ரரியில் புக்கு தேடிட்டு இருக்கா. ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு ரேக்கில் தான் அவள் தேடின புக்கு இருக்குது. அவள் கையில் எட்டி பார்க்குறா, ஆனால் டைப் பண்ணவே முடியல அவளால். இப்போ ஒயன் சொல்கிறா, என் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த ரேக்கில் இருக்கிற அந்த புக்கு எடுக்கவே முடிய மாட்டேங்குது, இப்போ என்ன நான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்கிறான். எக்ஸாக்ட்லி அந்த டைமில் லைப்ரரி விண்டோ வெளியே ஒரு சாஃப்டான காற்று வருது. அந்த காற்று கரெக்டாக ஒயன் தேடின புக்கு மேலே பட்டு அப்படியே அந்த புக்கு வந்து கீழே விழுது. இப்போ ஒயனோட கையில் வந்து கரெக்டாக வந்து சாஃப்டாக விழுது. ஒயனோட கண் வந்து அப்போ கரெக்டாக பெருசாக வச்சு பார்க்குறா. என்ன இது, என்ன நடக்குது இப்போது? நேற்று கேப் வந்து விழுந்துச்சு, மார்னிங் சாக்லேட் வந்து விழுந்துச்சு, இப்போ வந்து என்னென்னா புக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுது. எஸ்கேல ஏதாச்சும் மேஜிக் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணுறான். அப்புறம் தூரத்தில் இருந்து ஒரு புக்கு ரேக்கில் பின்னாடி மறைஞ்சின்னு ஜிம்மின் வந்து பார்த்துன்னு இருக்கான். அப்போ ஜிம்மின் வந்து அவளே ரொம்ப வந்து லவ் பண்ணுறா, அப்படி பார்த்துன்னுக்குறான். அப்போ ஜிம்மினோட மைண்டில் வந்து என்னென்னா, கண்டிப்பாக இது மேஜிக் தான் ஒயன். ஆனால் அது தூரத்தில் இருந்து ஒரு புக் ரேக் பின்னாடி ஜிம்மின் வந்து நின்றுட்டு ஒயனையே பார்த்துன்னு இருக்கா, லவ் பண்ணுற மாதிரி பார்த்துன்னு இருக்கா. அப்போ ஜிம்மினோட மைண்ட் வந்து என்னென்னா, கண்டிப்பாக இது மேஜிக் தான் ஒயன். ஆனால் இது வந்து மேஜிக்கில், இது என் லவ்வோட மேஜிக். நீ கன்ஃபியூஸ் பார்க்குற லுக் வந்து செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் என் மேஜிக் புக்கில் நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு வந்து அவன் மைண்டில் யோசிச்சுன்னு இருக்கான். ஜெமின் அவன் பாக்கெட்டில் இருந்த மேஜிக்கல் புக்கை திறந்துட்டு அந்த பேஜில் வந்து எழுதுகிறான். நாளைக்கு லைப்ரரியில் இருந்து ஒயனோட ஹாஸ்டலுக்கு போகும்போது அவளோட க்யூட்டான ஸ்மைலை பார்க்கணும், என் முன்னாடி அவள் ஸ்மைல் பண்ணிட்டே போகணும் அப்படின்னு வந்து அவன் ரோட் பண்ணுற நோட்டில் வைக்கவா. ஸோ அவளோட மிஸ் நம்ம பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.